எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தகவல் அனைத்துமே அதிரடியான தகவல்கள். இவன் கிடக்கிற ஸ்மால் பாய் நிஃப்டி 50 வந்து 26,000க்கு மேலே தான் இருக்குது. அதனால் இவன் 50 பாயிண்ட் இறங்குறதோ 100 பாயிண்ட் இறங்குறதோ ஏறுறதோ நம்மளுக்கு கணக்கு கிடையாது. 26,000க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை. 26,000க்கு கீழே போச்சுன்னா நாங்கள் 1.5 வருஷமாக எப்படி வந்தோமோ அப்படி வந்தோம், நம்ம அதை ஒதுக்கிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். என்ன ஒரு அதிரடியான தகவல்னா, ஒரு நண்பர் தன்னுடைய பல வருட அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, 2023லாம் வந்து கீழே விழுந்து கிடந்த பங்குகளை தான் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து இவர் அப்புறம் விற்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா கீழிருந்து அந்த பங்குகள் நாள்கோலாம் உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆயில் இண்டியா, கோல் இண்டியான்னு அதுல எல்லாம் டிவிடெண்டே எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னு தெரியல. அது எல்லாமே ரேலி ஆயிருக்கு, நல்ல லாபத்தில் இருக்கு. ஸோ நான் 2023ல் கீழே எடுத்த பங்குகள் சில வருடங்கள் சில மாதங்கள் கழிச்சு நல்லா ரேலி கொடுத்துருக்கு. ஆனால் அதுவே மேலே ரேலியான பங்குகள் இருக்கிறதுலையே ப்ரைஸ் ஏறிடுச்சுன்னு நம்மளுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியுது. அதில் போய் நான் கையை வச்சேன், கும்பாயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஎன்பி, பவர் கிரிட்டு, ஐடிஎஃப்சி போன்ற பங்குகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ அதனால் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, கீழே கிடக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு பரவாயில்ல, ஆனால் உச்சாணியில் இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படும். ஏங்க, உச்சாணியில் இருக்கக்கூடிய பங்குகளை முதல்ல யார் வாங்குவாங்க தெரியுங்களா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ இப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு பங்கை நம்ம பார்க்குறோம்னு வச்சிங்களேன். ஏதாவது ஒரு பங்கு இப்படி இருக்கக்கூடிய பேட்டர்னில் எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். டிவிஎஸ் மோட்டர் கம்பெனின்னு ஒன்று, அதனுடைய செய்தி என்னென்னா, அது உச்சாணியில் தான் இருக்குது. ஆனால் அவன் வந்து சமீபத்தினுடைய ஆல் டைம் ஹை தாண்டியிருக்கான். அப்போ இந்த பங்குகளை வந்து யாருக்கு இது வந்து ஒரு சாதகமாக இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடர்னு வச்சிங்க, அல்லது ஒரு மொமெண்டம் ட்ரேடர்னா, அவங்க என்ட்ரு ஆகிட்டு எந்த பாரில் அது பிரேக் அவுட் ஆச்சோ அந்த பாரை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிடுவாங்க. ஸோ அப்போ இந்த பங்கு திடீர்னு இதே மொமெண்டத்தில் தெரியாதனமாக எகிரிட்டான்னு வச்சுங்க. இப்படி தான் ஒரு இடம் வந்து ஒரு முறை என்னாச்சு, 2800 ஒரே எகிரி 3200ன்னு வேகமாக போயிட்டான். ஆனால் கீழே வர்ற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு பார் ஒரு 5% 10% ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிடுவாங்க. அது மாதிரியான ஆட்கள். இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்குறோன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு டோரண்ட் ஃபார்மா அப்படின்றது ஒன்று எடுப்போம். அந்த பங்குமே சமீபத்தில் அதனுடைய உச்சியை வந்து தாண்டி இருக்கு இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு மாறி 4-5 நாளைக்கு முன்னாடி மேலே வந்தது. அப்புறம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்ச்சாக கடந்த 2 நாட்களில் ஒரு 1% ஏறி இருப்பான்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஸ்விங் ட்ரேடர்கள் வந்து இழப்பதை குறைவாக போட்டுக்கிட்டு ஏறதை வந்து அதிகமாக போட்டுக்கிடுவாங்க. 1:2 ரேஷியோவில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எந்த பாரில் அது பிரேக் அவுட் ஆச்சோ அதையே வந்து இழப்பீடு செய்யக்கூடிய ஒரு பாராக வச்சுக்கிட்டு மேலே அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. அவங்களுக்கு தான் இது வந்து ஒரு நல்ல விஷயமே ஒழிஞ்சு, நான் அடித்து சொல்லுவேன், எவ்வளவு பெரிய மேடையில் வேணாலும் ஏறி சொல்லுவேன், ரீட்டைல் ட்ரேடர்களுக்கு இது போன்ற உச்சியில் எடுக்கிறது ஒரு சாதகமான விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கன்னத்தில் கையை வச்சுக்கோந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ தூரம் கீழே போனாலும் ஆவரேஜ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு தான் ரீட்டைல் பீப்புளுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு ஏவரேஜ் அப்படின்றத ஆவரேஜ்னு சொல்கிறேன். நோட் பண்ணுங்க யுவர் ஆனர். ஸோ நம்ம நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அதுதான் சொல்லுது. நம்ம உச்சியில் எடுத்துட்டா ஒரு ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம். எல்லா பயல்களும் ஆவரேஜ் பண்ணுறக்காக தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் கும்பா குட்டி தான் ஆகும். அதுக்கு இப்படி கீழே கிடக்கக்கூடிய பங்குகள் எடுத்து வச்சு அது 1 மாதமோ 6 மாதமோ அல்லது 2 வருஷமோ காலத்தை கடத்தி விட்டுட்டு திடீர்னு அந்த இன்பத்தை சுவைத்து பார்க்கலாமே, திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி வந்துடுவான். அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? ஆர்விஎன்எல்னு ஒரு பங்கு, இதெல்லாம் பல முறை செய்திகளில் வந்தது. இந்த மாதிரி அவன் வந்து 4-5 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான், இனி அடுத்தது வந்து இந்த ரவுண்டுலேருந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்த நேரத்தில் எத்தனை ரவுண்டு ஆர்விஎன்எல் போயிட்டு வந்திருக்கான் பாருங்கள் இந்த 2025. இப்போ 2026 அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டான். இனி அடுத்து சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் இது கீழே இருந்த பங்கு 300 ரூபாயிலேருந்து டபக்குன்னு 400 வரைக்கும் ஒரு இடம் போயிட்டான். கோல் இண்டியான்னு ஒரு பங்கு, அதுலேயும் செய்திகள் இருந்தது. டிவிடெண்டுகள் அதிகமாக கொடுத்து கொண்டு இருந்த பங்கு, அது வந்து இந்த மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து இறங்கி சீப்பாக கடந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப வருஷமாக இருக்கேன், இனி என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியாதபடிக்கு இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா அவன் டபக்குன்னு 350 ரூபாயிலிருந்து இப்போ 450 ரூபா பக்கத்தில் வந்துருக்கு.
ஸோ நான் அடித்து சொல்லுவேன், என்னை எந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டாலும் நான் சொல்லுவேன், எத்தனையோ லட்சக்கணக்கான பேரினுடைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் ரீட்டைல் பீப்புள். நம்மளுக்கு உருப்படியாக இருக்கிறது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் போன்ற விஷயங்கள்லாம் களத்தில் இறங்காமல் ஒரு லோ ரேட்டில் ஏதாவது ஒரு நல்ல தலை சிறந்த பங்குகள் ஏதாவது ஒரு லோ ரேட்டில் கீது வந்து விழுகுதா, அப்போ அது போன்ற சப்போர்ட்டுகள் உதவி செய்யுதா அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், அல்லது எஸ்ஐபி மூலியமாக தொடர்ந்து பணத்துக்கு மேலே பணம் போட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ரீட்டைலர் பீப்புள்னால நம்ம என்ன 50,000 லாரியிலேயே கொண்டு வந்து பணம் போட முடியும்? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆனால் மாதமோ அல்லது வாரமோ ஒரு சம்பளம் வாங்கிய பிறகு எஸ்ஐபி மூலியமாக முதலீடு பணத்துக்கு மேலே பணம் போட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஸோ நான் அதிரடியான தகவலை தான் இன்றைக்கி நான் தெரிவிச்சிருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு இந்தியாவே கவனித்து பார்க்கக்கூடிய செய்தி என்னென்னா, ட்ரெண்ட் டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியும் பொத்துன்னு கீழே விழுகுது. என்னன்னே காரணம்னே தெரியல. உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சவன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதனுடைய வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. ட்ரெண்ட் அதானி குரூப்புக்கு இப்படித்தான் இருந்தது. அதனால் ஏதாவது ஒரு காரணத்தில் எவனாவது ஒருத்தர் நம்மளுக்கு பாயாசத்தில் பாயசன் கலந்து விட்ட மாதிரி அது நடந்துருது. என்றைக்காவது இந்த டிக்சன் போன்ற பல்வேறு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளையும் அதிகமான வேல்யூவேஷன் இருக்கும்போது ஏதாவது ஒரு சமயத்தில் கரெக்ஷன் ஆயிடுது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, ட்ரெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்தியாவே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை டக்குன்னு ஒரு செகண்டில் பார்த்துடலாம். February 1 நம்மளுடைய பட்ஜெட் வருது. ஆனால் அது கரெக்டாக சண்டே வருது. அப்போ சண்டே ஒரு வேளை மார்க்கெட் இல்லைன்னா மண்டே பயங்கரமான வால்டிலிட்டி இருக்குமே, இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது அப்படின்னு தெரியலையே. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் பயங்கரமான வால்டிலிட்டியாக இருக்கும். கரெக்டாக சென்ட்ரலாக வருது February 1. அப்போ February 1 ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சிருவாங்களான்னு தெரில. வச்சுட்டா கறி கஞ்சிக்கு ஆபத்தாயிரும். ஸோ இது ஒரு இடியாப்ப சிக்கல். இந்த வருஷம் பட்ஜெட் வந்து ரொம்ப பயங்கரமான வால்டிலிட்டி இருக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பழையபடி இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு இன்றைக்கி இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட் உலகமே மொத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்குது. ட்ரெண்ட் இப்படி 8% போட்டு தள்ளிட்டாங்க. போன தடவையும் இதே மாதிரி தான் பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்பவும் இதே மாதிரி பல லட்சம் கோடியை லாஸ் பண்ணி விட்டது இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு. இப்போவும் அவங்களுடைய Q3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போவும் அது ஒரு 13,146 கோடியை வந்து லாஸ் பண்ணி விட்டுடுச்சு இந்த ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட் கேபிட்டல் இறங்கின விகிதத்தில் பார்க்கும் பொழுது 13,146 கோடி லாஸ். இவ்வளவு பெரிய லாஸ் இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேரில் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கம்பெனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சொந்த காசில் சூனியை வைக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரிய கிராஷ் வந்து ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் அப்டேட்டில் வந்து தான் இந்த ட்ரெண்ட் லிமிடெட் கீழே விழுந்துச்சு தான் என்னோட ஞாபகம். அதுக்கப்புறம் அந்த பங்கு ஓரளவுக்கு முயற்சி பண்ணி மேல் நோக்கி போனான். அது இந்த இடத்துல வந்துதான் இந்த இடத்துல வந்துதான் தெரில. பிஸ்னஸ் அப்டேட் வரும்பொழுது தான் வீழ்ச்சி என்பது வந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி நின்று ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். சமீபத்தில் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த பங்கு இது திரும்புவான்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதையும் ஃபெயில் பண்ணி விட்டுருக்கான். அப்புறம் இரண்டாவது முறை இப்போ டிசம்பர் மாதத்தில் வந்து இந்த பங்கு ஏதாவது திரும்புமா அப்படின்ற ஒரு காரணத்தின் போது 4000 கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 10% ஏறியுள்ள ஒரு பங்கு அடுத்த நாளே பிஸ்னஸ் அப்டேட்டின் காரணமாக பாவம் தொப்புக்கடின்னு கீழே விழுந்து விட்டது. இப்படி தான் ஐடிசி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் தொப்புக்கடின்னு கீழே விழுந்துட்டு அப்படியே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த ட்ரெண்டினுடைய ஷாக் அப்சர்வ் இன்னைக்கு ஒரே நாளில் முடிஞ்சிருச்சா, இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு புக் வேல்யூ 172 ரூபா தான். ஆனால் அதனுடைய விலை 4048 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த விலை சரிவினால அதனுடைய ஸ்டாக் பிஇ குறைஞ்சிருக்கா? முதலெல்லாம் 100க்கு மேலே இருந்தது அப்படின்னா இல்லை, அது இன்னும் குறையில, இன்னும் 88 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 53ன்னு இருக்கு. என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இன்னொரு செய்தி. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு பங்கு இன்னைக்கு 8% கடைசி நேரத்தில் எகிரி அடிச்சிருக்கான். நீங்கள் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நியூஸு? எப்படி வீட்டம்மா நம்மளுக்கு மிகவும் அன்பாக சில நேரங்களில் மட்டன், சிக்கன் மற்றும் வெஜிடபிள் பிரியாணியெல்லாம் ஆசையாக செஞ்சு போடுற அதே கரங்களால் உப்புமாவை செஞ்சு போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி
அதே நியூஸ் எந்த ஒரு செய்தினால இந்த ஐஎக்ஸ் பங்கை தலைகுப்புற விழுக வச்சாங்களோ, இப்போ அதே செய்தி மார்க்கெட் கப்ளிங் ரெகுலேஷன் இருக்காதோ, வித்ட்ராவல் ஆகுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்திருக்கு. டேய், நீ இன்னும் இந்த இடத்த விட்டு போகலையா நீயே அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த நியூஸை வச்சுக்கிட்டு இந்த பங்கை எப்படி அலைக்கழிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு மாதத்தில் பண்ண வேண்டிய வேலையை ஒரே நாளில் பண்ணிட்டான். இப்போ இதுக்கு முன்னாடி இதே மார்க்கெட் கப்ளிங் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பல எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய வேறு வேறு ரேட்டுகள் இருக்கக்கூடாது, ப்ரைஸ் டிஸ்கவரியில் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பவர் எக்ஸ்சேஞ்சுகளில். அந்த நியூஸ் அமலாக்கத்துக்கு வருது அப்படின்னு சொன்ன உடனேயுமே கீழே இறங்கிடுச்சு. அந்த ஒரே ஒரு நாள் தாங்க அதிர்ச்சி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இதை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். 20-30% பக்கம் ஒரே நாளில் வீழ்ச்சி ஆனதுக்கப்புறம் அது ஒரு நாள் தான் அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த பங்கு ஒரே ரேஞ்சுக்குள்ளே 4-5 மாதமாக ஒரு 4 ரவுண்டு என்பது போயிட்டு வந்துடுச்சு. ஸோ அந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வரக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு மாதம் டைம் எடுத்துக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த செய்தி வந்ததுனால ஒரே நாளில் லோ ரேட்லேருந்து 10% ஏறிடுச்சு. இல்லைன்னா அவன் பாட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் இந்த 10%னுடைய மூவ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுலேயே 30% பண்ணி கொடுத்துட்டான். இன்றைக்கி ஒரே நாளில் மறுபடியும் 10%ஆக 40% கரெக்டாக பண்ணி விட்டுட்டான். ஸோ இனி மார்க்கெட்டில் அடுத்த சில நாட்களுக்கு நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சு பார்க்கக்கூடிய பங்குகளில் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. அது போக இனி ரிசல்ட்டும் கொடுப்பான். ஆக மொத்தம் அடுத்தடுத்த நாட்களில் மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற பங்கு இருக்குது. நான் கூட இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, இன்னைக்கு மிகவும் அதிரடியான தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதில் ஒரு தகவல் என்னென்னா, இந்த ரிலையன்ஸ் நம்மளை போட்டு தள்ள போகிறதா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அதிரடி தகவலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு கடும் சரிவு என்பது 2 முறை பண்ணியிருக்காங்க. அது எப்பன்னா 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே மாதம் வரைக்கும். அந்த பீரியடில் நிஃப்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிஃப்டினால் நிலச்சி நிற்க முடியல. அவங்களும் அதே பீரியடில் இறங்கிட்டாங்க. ரிலையன்ஸினுடைய சப்போர்ட் இல்லை, இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்க்கெட் ஏறுன அதே சமயத்தில் நம்மளுடைய ரிலையன்ஸும் மேல் நோக்கி ஏறி இருக்கு. இப்போ என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, நம்மளுடைய ரிலையன்ஸ் சமீபத்தில் ஆல் டைம் ஹை போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த பங்கு இன்னைக்கு ஒரே நாளில் அதை போட்டு தள்ளிட்டாங்க. இனி இந்த பங்குன்னு இல்லை, எனர்ஜி செக்டரில் க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பங்குகள் இனி என்ன ஆக போகிறான்னு தெரில. பட் ரிலையன்ஸ் இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய கேண்டில் என்பது எந்த ஒரு சமயத்திலும் ட்ரேடு பண்ணவே இல்லை. அப்போ ட்ரேடர்களுடைய கணிப்பு, அவர்களுடைய செய்தி என்ன சொல்லுதுன்னா, இனி மறுபடி ரிலையன்ஸ் மேலே 1600 தாண்டவில்லை என்றால் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு அவன் பிரச்சனை செய்ய தான் காத்திருக்கிறான், நம்ம மார்க்கெட்டுக்கு அவன் உதவி செய்யவில்லை. பாகுபலி கட்டலுக்கடியில் எங்கேயோ போய் படுத்திருக்கிறான், போருக்கு வரவில்லை, அவன் கையில் கத்தியும் இல்லை கடப்பாறையும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஸோ நம்ம மார்க்கெட் இனி கீழே விழுகுது அப்படின்னா அதுக்கு ரிலையன்ஸ் ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்தடுத்த நாட்களில் வருது. ஸோ இன்னும் சில நாட்களில் இது மறுபடி திரும்பி 1600 வந்துட்டா ரொம்ப மகிழ்ச்சி, இல்லைன்னா இது நம்மளை துன்பப்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் மிகவும் ஒரு அதிரடியான கேள்வியாக இருக்குது. ஸோ இதுதான் ரிலையன்ஸ் மற்றும் நம்மளுடைய மார்க்கெட்டை பற்றிய ஒரு அதிரடியான தகவல். இன்னும் ஒரு அற்புதமான தகவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டிவிஸ் லேப் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஏற்கனவே ஒரு முறை அருமையான ஒரு வேலையை பண்ணான். 5750 6750 ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏறிட்டு அதுக்கப்புறம் சரிவடைந்த பங்கு ரொம்ப நாட்களாக இந்த 200 days மூவிங் ஆவரேஜ்லேயே இருந்தது. இன்றைக்கி யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயம், அவன் பாட்டுக்கு ஒரு 4% பக்கம் எகிரி தன்னுடைய 2 months உச்சியில் க்ளோஸ் ஆகிருக்கு. இவன் மட்டும் இல்லை, இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்ற பங்குமே யாருமே செய்யாத ஒரு செயல். எப்பெல்லாம் முயற்சி செய்ததோ அப்போ எல்லாமே இந்த பங்கை கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அத்தனை சாதனை, அத்தனை தடைகளையும் தகர்த்து இன்னைக்கு முதல் முறையாக கண்ணுக்கே பார்க்கறக்கு பளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி நின்று ஆடுற மாதிரி
இந்த விபிஎல் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ மற்ற எத்தனையோ பங்குகளை கீழே உழுக்காட்டி இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் இந்த வருண் பிவரேஜஸில் மறுபடியும் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்க போகிறதா? தற்போது 500 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த வருண் பிவரேஜஸ் இதுக்கு முன்னாடி 350 பக்கமெல்லாம் கீழே போயிருந்தது, 400 ரூபாய் பக்கத்துலலாம் போயிருந்தது. இதுக்கு முன்னாடி வெகு காலத்துக்கு முன்னாடி 650 போயிருந்தது. அப்போ இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? பழையபடி அதனுடைய பழைய ஹையை தொட போகிறதா அல்லது மறுபடியும் லோவா அப்படின்றது தெரியல. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களில் இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற ஒரு பங்கு வந்திருக்கு. எத்தனையோ ரீட்டைலர்ஸ் மக்கள் மட்டும் இல்லை, பல இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் பாவம் இதில் லாக்காக இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மீன் மண்டை பேட்டர்ன் மாதிரி போட்டு அடுத்தது இந்த பங்கு என்ன செய்ய போகிறது அதிரடியாக? நண்பர்களே, ஒரு பங்கினுடைய முழு விவரம் யாருக்குமே தெரியாது. அது ஒரு அசம்ஷன் தான். யாராக இருந்தாலும் இப்படி ஒரு பங்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்க, என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை இங்கிருந்து இது ரெக்கவரி ஆகுமோ அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அல்லது சில பேர் என்ன நினைக்கலாம், மேலேருந்து கீழே வந்திருக்கான், இவன் கண்டிப்பாக கும்பா குட்டி பிரேக் டவுன் ஆகி கீழே போயிடுவான், எது வேணாலும் நினைக்கலாம். மேலேயும் போகலாம் அல்லது கீழேயும் போகலாம். ஆனால் நடந்ததுக்கு அப்புறம் தான் யார் நினைச்சது கரெக்ட் அப்படின்றது தெரிய வரும். ஸோ தற்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஒரு பங்கு இதுக்கு முன்னாடி இதே இடத்துல தான் விழுந்தா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, 930 1040 ஒரு பங்குக்கு 100 ரூபாய் ஏறுனா 10% ஏறுனா இப்போ மறுபடியும் அதே இடத்துல விழுந்திருக்கான். இனி என்ன ஆகும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இதுவும் ரொம்ப வால்டிலிட்டியான பங்கு தான். இந்த பங்கு 2025 என்ன பண்ணியிருந்ததுன்னா, இதே ஒரு 3000 ரேஞ்சில் இருந்து 4500 வரைக்கும்லாம் ஒரு ரவுண்டு போயிருக்கு. ஒரு 30-40% மேலே ஒரு ரவுண்டு போயிட்டு அவனால் ஒரு ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு. போன ஒரு வருஷம் கூடி ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். அப்போ இப்போ மறுபடியும் அதே மாதிரி பல இடத்துக்கே விழுந்திருக்கு. அப்போ இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஆசையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, போன வருஷம் ஒரு ரவுண்டு போனேன், இந்த வருஷம் இன்னொரு ரவுண்டு போனீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு கீழே விழுந்து அடுத்தது என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையிலே இது போன்ற சில பங்குகள் எக்ஸாம்பிளாக உள்ளன. அதே மாதிரி எந்த நியூஸுக்குமே அவன் அசரவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கக்கூடிய ஷேர்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த எல்ஐசியில் சமீபத்தில் எப்போ ஒரு நியூஸ் ஒன்று நான் என்ன படித்தேன்னா, அதானி குரூப் ரிலேட்டடாக ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போ கீது ஏதாவது பிக்கப் ஆகி எகிரிடுவானோ அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஒன்றும் எகிரவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த பங்கு அப்படியே ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்தவன் அப்புறம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிட்டான். அப்படி கீழே போன பிறகு இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஆல்மோஸ்ட் 6 months லோ அப்படின்ற ஒரு ப்ரைஸில் இந்த எல்ஐசி என்பது விழுந்திருக்கு. ஒரு குறுகிய கால அளவில் ஒரு சைட்வேஸ் பேட்டர்னாக இருந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீ பழையபடி பெருசாக சாதிச்சு கூட காட்ட வேண்டாம், ஏதோ ஒரு சிறிய அளவில் நீ வால்டிலிட்டியாக இருந்தால் கூட போதுமே அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட சமீபத்தில் கூட ஏதோ தகவல்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், எதுக்குமே இன்னும் பிக்கப் ஆகலை. 6 months ஸ்லோவில் விழுந்து கிடக்கக்கூடிய பெரிய பங்குகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இந்த எல்ஐசி இருக்குது. இனி இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? தங்கம், நீங்கள் எதை பண்ணாலும் உருப்படியாக பண்ணுங்கள். கீழேயும் ரொம்ப தூரமாக இருக்குது, மேலேயும் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் நான் முதல்ல கீழே போகிறேன்ட்டு போயிட்டீங்கன்னா பாவம் இந்த 1200 லாக் ஆனவங்களுடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எது எப்படியோ ரொம்ப வாலட்டிலிட்டியான தூரங்களை கொண்ட கீழேயும் சரி மேலேயும் சரி ரொம்ப அதிகமான லெவல்களை கொண்ட பங்குகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இந்த எல்ஐசி அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு, இது ரொம்ப சிறிய பங்கு தான். ஆனால் எல்ஐசியோடவும் ரொம்ப சுமாராக இருந்தாலுமே இவனுடைய பேட்டர்ன்லாம் பார்க்கும்பொழுது சும்மா எகிரி குதிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கான். இப்படி ஏதாவது பங்குகள் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா திடீர்னு உச்சத்தில் பார்ப்போம், திடீர்னு கீழே பார்ப்போம், ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. இவன் ஆக்சுவலாக 2025 உண்மைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா 1500 3000 பணத்தையே டபுள் பண்ணி விட்டுருக்கான். நம்ம கேட்டோம்னா வீட்டில் யாராவது கேட்குறாங்க ஸ்டாக் மார்க்கெட் எப்படிங்கன்னா அது ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு கிடப்போம். ஆனால் நான் பார்த்துருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் என்னென்னா, எத்தனையோ பங்குகள் 100% மூவ்மெண்ட்டெல்லாம் காமிச்சிருக்கான், 50% எல்லாம் கீழே விழுந்திருக்கான். பெரிய வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த 2026 எத்தனையோ பங்குகள் இப்படித்தான் இருக்க போகுது. அது என்ன பங்குகள் அப்படின்றது எல்லாரும் அவங்கவுங்க தேடி பார்க்கும்பொழுது தான் தெரிய வரும்.
அது எப்படி தேடி பார்க்கணும், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நியூஸாக கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே 6 மந்த் லோ அல்லது 1 இயர் லோ வந்து விழுந்த பங்குகள், அல்லது மேலே நல்லா ரெக்கவரி ஆகிட்டு மேலேருந்து கீழே வந்து விழுகும் பொழுது சப்போர்ட்டில் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்த பங்குகள்னு செய்திகளை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அது போன்ற பங்குகள் ஏற்கனவே போர்ட்ஃபோலியோவில் இருந்திருக்கும். அப்போ அதுலாம் ஒரு சின்ன மகிழ்ச்சி தான், மறுபடிக்கு இது மேலே வருவானோ ஏறுவானோ அப்படின்ற ஒவ்வொன்றும் கணிச்சு பார்க்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.